தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி வணக்கம். தற்பொழுது கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் திருமுழுக்கு நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமைச்சர் மூர்த்தி குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோவிலானது 1022ஆம் ஆண்டு உக்கிரங்கோட்டையை ஆண்ட உக்கிரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. 16 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேக திருவிழாவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022 ஆகாட்சி மாதம் கும்பாபிஷேகம் திருப்பணிகள் செய்திட பாலாலயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 21/8/2000 அன்று யாகசால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை 5 மணிக்கு 6ஆம் கால பூஜை தொடங்கியது. திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் தலைமையில் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வரம் மங்கள இசை ஓதுவார்கள். மூர்த்திகள் திருப்பராயணம் செய்ய யாகசாலை நடைபெற்று சரியாக 8 மணிக்கு புனித நீர் கரகம் புறப்பட்டு கோயில் உட்புறகாரம் வலம் வந்தது. இதனைத் தொடர்ந்து வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கழகத்தில் புனித நீர் ஊற்றி அருள்மிகு கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயண சுவாமி விமானம் மற்றும் ராஜகோபுரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோமதி அம்மன் சங்கரலிங்க சாமி சங்கர நாராயண சாமி மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சன்னதியில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண தென் மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இந்நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி, அரசியல் மக்கள், நகரின் முக்கிய பிரமுகர்கள், அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.